கர்த்தர் மதத்தை ஸ்தாபிக்க வரல, மனுஷனுக்கு இரக்கத்தை கற்றுக் கொடுக்க வந்தார். நான் ஆண்டவரை அறியாததுக்கு முன்னே, ரட்சிக்கப்படாததுக்கு முன்னே, இயேசுவை அறியாததுக்கு முன்னே பெரிய விருந்துகளுக்கு ஃபங்க்ஷனுகளுக்கெல்லாம் போனேன்னா பிச்சைக்காரன் வந்து நின்னா யோ போயான்னு விரட்டுவேன். சரிங்களா? ஆனால் இன்றைக்கு நான் ஆண்டவரை அறிந்த பின்னாடி, ரட்சிக்கப்பட்ட பின்னாடி, நான் பெரிய பணக்கார வீடுகளுக்கு விருந்துகளுக்கு போகும்போது யாராவது தர்மம் எடுக்கிறவங்க, பிச்சை எடுக்கிறவங்கன்னு சொல்லக்கூடாது, தர்மம் எடுக்கிறவங்க வந்து நின்னா என்னுடைய நண்பர்களையும் அங்கே சர்வ் பண்ணுறவங்களையும் கூப்பிட்டு சொல்லுவேன், அந்த அவருக்கு முதல்ல சாப்பாடு கொடுங்க. அல்லேலூயா. வரமாட்டேங்குதே, அல்லேலூயா. அவருக்கு சாப்பாடு கொடுங்க. ஏன் தெரியுமா? இரக்கத்தை நம்முடைய இருதயத்தில் ஊற்றி விட்டார். இதுக்கு மேலே நம்ம கடினமாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நம்ம ஆண்டவர் நமக்குள்ளே வரலன்னு அர்த்தம். இன்னும் கடின இருதயம், இன்னும் கல்லான இருதயம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் நமக்குள்ளே வரலன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். ஏன்னா எல்லாரையும் படைத்தவர் அவர். அவர் சாயலாய் படைக்கப்பட்ட மனிதர்கள். நம்மளை நல்லா வச்சுக்கிறாரு, அவங்கள அந்த நிலைமையில் வச்சுக்கிறாரு. அதனால் அவங்கள நம்ம அற்பமாய் நினைக்கக்கூடாது. ஒரு அலையில சொல்லுங்களேன், நம்மளை நல்லா வச்சுக்கிறாரு, ஆனால் அவங்கள அந்த நிலைமையில் வச்சுக்கிறாரு. அதனால் அவங்கள நம்ம அற்பமாய் நினைக்கக்கூடாது. நம்மை தேடி வந்து கேட்கிறவனிடத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம என்ன செய்யணுங்க? ஆண்டவர் உண்மையாய் இரக்கத்தோடு நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கும்போது இரக்கம் செய்கிறவனுக்கு நான் இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் இரக்கம் பாராட்டினால் நமக்கும் கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். அல்லேலூயா. அதனால் நாம் எல்லா மனுஷர்களுக்கும் நாம் என்ன செய்வோம்? இரக்கம் பாராட்டுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கும் இரக்கம் செய்வார். அல்லேலூயா. அதனால தான் ஏறுமன் சொன்னாப்புல நான் என்ன செய்யணும்? இயேசுவை பார்க்கணும். ஒரு இயேசுவை வணங்குற ஒரு மனுஷனுக்குள்ளே எவ்வளவு இரக்க குணம் இருக்கும் என்று சொன்னால் நம்ம சாதாரணமானவர்கள் கிடையாது. அல்லேலூயா. நம்ம சாதாரணமான செத்தால் அவங்களோட பேச மாட்டேன், செத்தால் அவன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன். வைராக்கியமாக அப்படி இருந்தோம் ஆண்டவரை அறியாததுக்கு முன்னே. இன்னைக்கெல்லாம் அந்த வார்த்தையை சொல்கிறதே இல்லை. அல்லேலூயா. செத்தாலும் பேச மாட்டேன், செத்தாலும் மூஞ்சில் முழிக்க மாட்டேன் இன்னைக்கெல்லாம் சொல்கிறது இல்லை. சோத்திரம். யார் தவறு செய்தாலும் மன்னிக்கிறோம், யார் தவறு செய்தாலும் அவர்களை நேசிக்கிறோம், யார் தவறு செய்தாலும் அவர்களோட என்ன செய்கிறோம்? சோத்திரம். மன்னித்தவரோட ஒப்புரவாகிறோம். காரணம் என்ன தெரியுமா? நம்ம உள்ள இல்லை, நமக்குள்ளே இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ளே இயேசு இருப்பதனாலே சோத்திரம் அந்த இரக்கத்தை கட்டளையிடுகிறார்.